ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து என்ன தீர்வு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இந்த காணொலி ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து வரும். ஸோ வந்து இதை நம்ம வந்து இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have lot of problems. ஆனால் வந்து எத்தனை பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து அது என்ன அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா இவன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வரும் நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய லைஃப்லேயுமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்தது. ஒரு மெயினான அடி, ஒரு சரியான அடி விழுந்தது. அது வந்து ஒரு ஏப்ரல் 2019 அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆன அந்த டைம். சரிங்களா? அது வந்து ஒரு பெரிய சஃபரிங் வந்து என்னை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ வந்து அதுலேருந்து எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தையே நினச்சி உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு கம்ப்ளீட்டாக நான் க்யூர் ஆகி வர்றதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக், சரிங்களா, அதுலேருந்து நான் வந்து ரிலீவ் ஆகி வர்றதுக்கு எனக்கு வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது வேறு ஒன்றும் கிடையாது. அது ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஒன் ஆர் 2 வீக் தான் வந்து பேசியிருந்திருப்போம். சரிங்களா? ஸோ வந்து அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு என்னால் அடுத்து வந்து என்கிட்ட பேச மாட்டேன், செஞ்சிட மாட்டேன். அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் நீடுக்காக பழகி அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னால் வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நமக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்போது அப்படின்ற ஒரு நினச்சிட்டு இருந்தப்போ நமக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்றப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டோடையே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து என்னாச்சு அப்படின்னா ரொம்ப சுத்தமாகவே உடம்பு முடியல. அப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்த்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டதுக்கான அந்த ஒரு டேப்லெட்லாம் சாப்பிட்டு கவுன்சிலிங்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து க்யூர் ஆகிறதுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிற 5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சரி நம்மளுக்கு வந்து யாருமே இல்லை, நம்மளுக்கு வந்து இவ்வளோதான் லைஃப்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைம் வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே அதுக்கப்புறமா வந்து நான் என் மேலே நான் வந்து ஃபோக்கஸ் என்னோடய லைஃப் மேலே நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே மறந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மறந்ததுக்கப்புறமா வந்துட்டு கம்ப்ளீட்டாக மறக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கம்ப்ளீட்டாக இது பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னா என்னோடய லைஃப்பில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்னத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம வந்து முன்னாடி எப்படி இருந்தோம், பிஃபோர் போயிட்டு அந்த ஒரு லவ் அஃபேருக்கு முன்னாடி நம்மளோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். சரிங்களா? ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வந்துட்டு நானே வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு காலேஜ் படிக்கிற டைம்லலாம் வந்துட்டு லைப்ரரிக்கெலாம் போவோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு 5 இயர்ஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது ஒரு சம்டைம்ஸ் வந்து கான்ஷியஸே இல்லாமலாம் நான் கான்ஷியஸ் இல்லாமல் சுத்தமாகவே நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கோம், அந்த ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் இருந்த நிறைய நாட்கள் இந்த 5 இயர்ஸில் வந்து இந்த கான்ஷியஸே சுத்தமாக இல்லாமல் இருந்த நாட்கள் வந்து நிறைய நாட்கள் உண்டு. ஸோ வந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி சரி அது வந்து விட்டாச்சு. ஆனால் அது வந்து சுத்தமாக வந்து மறையிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சுத்தமாக அது மனசு விட்டு போய் அது சுத்தமாக அந்த ஒரு காயம் ஆறுனதுக்கான தடமே இல்லாமல் போகிறதுக்கு எனக்கு 2 வாரம் தான் பேசினது. 1 வாரமோ 2 வாரமோ தான். ஆனால் அது காயம் வந்து ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம், அந்த காயம் ஆறுறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுத்துக்கிச்சுன்னு பாருங்கள். அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு டீப் லவ்வாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோட, அதாவது வந்து எந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணியிருந்தோம் நம்ம ஒரு விஷயத்தை அப்படின்னா அந்த 1 வாரம் 2 வாரத்துக்காக இந்த ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு எவ்வளோ வந்து நான் வந்துட்டு ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் பார்த்துருந்துருப்பேன். அதாவது ஏனோ தானோன்னு பார்க்காம நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ வந்து அடுத்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து அது எவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? இந்த இன்வால்வ்மெண்ட்டை ஸ்டடீஸில் காமிச்சிருந்தா வந்து என்ன இருந்திருக்கும், வேறு லெவலில் வந்து வந்துருந்துருக்கலாம். சரிங்களா?
இப்போ வந்து இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எனக்கு ஒரு பெரிய லைஃப் லெசனாக தான் இருந்தது சரிங்களா. அதாவது மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஏது இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் தான் சரிங்களா. மனிதர்கள்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதும் வந்து புரிஞ்சு. இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வந்து ரிலேஷன்ஸே வந்து நம்மளை வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு காய்ச்சலாக படுத்து கிடந்தா, ஒரு சிலருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபீவர்னு படுத்து கிடந்தா கூட வந்து நம்மளை வந்து பார்க்குறதுக்கு வந்து யாருமே கிடையாது சரிங்களா. அப்படி இருக்கிறம்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஸே இப்படி இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து அஷ்யூம் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் வந்து நம்மளோட தப்பு தான் அது. சரி ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா நான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே ஆரம்பிச்சிருச்சு. ரியலைசேஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே ஆரம்பிச்சு வந்து என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் நான் லைப்ரரி போக ஆரம்பித்தேன். நிறைய மேகசின் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கிளப் ஸ்டூடெண்ட் ஒரு மந்த்லி மேகசினில் என்னுடைய காம்போசிஷன்ஸ்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஒரு 3 டைம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் அதுக்குரிய தேடலே நான் வந்து போக ஆரம்பித்தேன். அடுத்து வந்து உங்கள் தோழன் அப்படின்னு ஒரு மேகசினில் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஆட்கள் தேவை, இந்த மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா நாங்கள் அதை வந்து என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. தென் அடுத்து வந்து திறனாளிகள் அப்படின்னு ஒரு மேகசினில் வந்து படைப்புகளை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதை நோக்கி தான் நான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து என்னோடய ஸ்கில்ஸ் நான் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கனால எனக்கு பெரிய ஸ்கில்ஸ்லாம் வந்து அவ்வளோவா இல்லை. நான் என்னோடய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி வொக்காபுலரி வந்து எப்படி பண்ணுறது, வொக்காபுலரி வந்து எப்படி படிக்கலாம், அது வந்து எப்படி டெஸ்ட் போட்டு பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம் அதுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டடீஸில் வந்து இப்போ ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ வந்து புக் ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நிறையா வந்து இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணுறது. அடுத்து வந்து லிசன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரே ஒரு ஸ்கில் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்பீக்கிங் தான். லிசனிங், ரீடிங், ரைட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரே ஒரு ஸ்கில்னால் ஸ்பீக்கிங் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. ஸோ வந்துட்டு நான் அடுத்த ஸ்டெப்பாக வந்து நான் அதுதான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ வந்து நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணோம், நம்மளே வந்து லவ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளே நேசிக்கிறோம் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபோட்டோ வந்து டிபியில் வைக்கிறதோ, நம்மளோட ஃபோட்டோ வந்து அதை வந்து டிஸ்பிளேயில் வச்சுக்கிறதும் சரி, வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறதும் சரி, அது மட்டும் செல்ஃப் லவ் கிடையாது. செல்ஃப் லவ் அப்படின்னா வந்துட்டு நம்மளே வந்து நேசித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேட ஆரம்பிப்போம். நம்ம என்ன நிலையில் இருக்கோம், மற்றவங்க இந்த சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்க ஆரம்பிக்கிறது வந்து எப்போ அப்படின்னா, அந்த ஒரு செல்ஃப் லவ் இருக்கும் பொழுது தான் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து புரியும். செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் பொழுது தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து புரியும் சரிங்களா. ஸோ வந்து நான் என்ன நிலைமைக்கு போகணும், எனக்கு என்னென்ன தேவை, அதுக்கு நான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, செல்ஃப் லவ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் என்ன, இந்த காயம் ஆறுனதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் எனக்கு என்ன கிடச்சி அப்படின்னா, எனி டைம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன ஒரு இடைவிடாமல் ஒரு நொடி கூட விடாமல் அந்த ஒரு எப்போவுமே வந்து ஒரு ஃபீல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் அதாவது ஐ ஃபீல் ஃப்ரீ ஓகேங்களா. எப்போவுமே வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுறேன். எந்த ஒரு பேர்டனுமே இல்லாமல், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல், எப்போவுமே ஃப்ரீயாக, எப்போவுமே ஹாப்பியாக, எந்த ஒரு தாட்டு, எந்த ஒரு திங்கிங்கு எதுவுமே மனசில் இல்லாமல் ஒரு குழந்தைய கூட நம்ம இருந்தோன்னா நமக்கு வந்து எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து நான் என்னோடய மனசை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் வந்து இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சது எப்போ அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு சஃபரிங்லாம் வந்ததுக்கப்புறம் தான். அதனால வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சஃபரிங் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து வந்து குயிட் ஆகிடாதீங்க. அதை ஃபுல்லாக அனுபவிச்சு அப்புறமா வெளியில் வாங்க சரிங்களா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்தால் தான் வந்து அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், லெசன்ஸும் கிடைக்கும், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா
அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்குள்ளே போய் அது வந்து ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதை வந்து எப்படி சரி பண்ணுறது, யார் மேலே தப்பு, நம்ம மேலே தப்பு இருக்கா, அவங்க மேலே தப்பு இருக்கா, ரெண்டு சைட்லேயும் தப்பு இருக்கா, நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 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 விஷயம் நமக்கு நடக்குது, அது வந்து குட் ஆர் பேட் எனிதிங் எல்ஸ், சரிங்களா. நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதில் அதை பற்றி நல்லா ஒரு படித்து அலசி ஆராயாமல் வந்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளோட மைண்டும் வந்து ஃப்ரீயாகும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து அப்பப்போ தான் வந்து நம்மளோட மைண்டு வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மூளை வந்து நம்மளோட மைண்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. நம்மளோட மைண்டு வந்து ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான், அதாவது வந்து எதையுமே தூக்கி போட்டு சமைக்காமல் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட மைண்டு வந்து எப்போவுமே வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்றத யோசிக்கும், சரிங்களா. நீங்கள் வந்து எதையுமே தூக்கி போட்டு சமைக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்றதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் செல்ஃப் லவ் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்துடும். நீங்கள் செல்ஃப் லவ் அப்படின்னு மட்டும் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் கிடைக்கிற ரிசல்ட்டே வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டாக வந்து இருக்கும். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கும். அந்த ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் மட்டும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ கிடைக்கும். நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்கன்னா, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன நினச்சாலும் நடக்கும். இதுதான் உண்மை, சரிங்களா. ஸோ எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், அதாவது வந்துட்டு ஸோ வந்து இந்த நொடியிலேருந்து எல்லோரும் என்ன பண்ணுங்கள், அடுத்தவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க, விட்டுருது, சரிங்களா. அடுத்தவங்கள வந்து பாதுகாக்கிறதோ இது பண்ணுறதோ நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. அவங்கவுங்கள பாதுகாக்கிறது அவங்கவுங்க இருக்காங்க, அவங்கவுங்களோட வயசு இருக்குது, அவங்கவுங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு எல்லாமே இருக்கும், சரிங்களா. அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிறது நம்மளுக்கு வந்து டைம் கிடையாது. நம்மளை நல்லா வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட, அதாவது வந்து நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்தால் தான், நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருந்தால் தான் நம்ம வந்து ஒருத்தர் வந்து இரவல் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 ரூபாயாவது நம்ம வந்து என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும், சரிங்களா. ஒருத்தர் வந்து இரவல் கேட்டு வராரு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து போதுமான அளவு காசு இருந்தால் தான், சரிங்களா. ஒரு 100 ரூபாயாவது இருந்தால் தான் ஒரு 5 ரூபாயாவது நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ வந்து இது காசு விஷயத்தில் மட்டும் கிடையாது, மனசாக இருந்தாலும் சரி, அன்பு செலுத்துகிற விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட அதிகமான அன்பு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளுக்கு வந்து பிறருக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து கொடுக்க முடியும், சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, மற்றவங்க மேலே வந்து பாசமாக இல்லாதவங்க அப்படிலாம் இருப்பாங்க, சரிங்களா. அவங்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா வந்து தன்னை தான் நேசிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளோட லைஃபுக்கு என்னென்ன தேவை, நம்மளோட லைஃப்க்கு வந்து என்னென்ன தேவை, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றலாம் வந்து அவங்க வந்து தன்னை பற்றி யோசிக்கிற ஆளாகவே இருக்க மாட்டாங்க, சரிங்களா. ஸோ அவங்க வந்து மற்றவங்கள பற்றி யோசிக்கிறவங்களா மட்டும் தான் இருப்பாங்க. தன்னை பற்றி யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது அன்பு செலுத்துறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு நம்ம வந்து கொடுக்கணும், ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னாலே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அதில் வந்து வளமோடு இருந்தால் தான் வந்து ஒரு காட்டில் வந்து எப்படி மண் வளம் நல்லா இருந்தால் தான் வந்து பயிர் நல்லா விளையுமோ அதே மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே, சரிங்களா. ஸோ வந்துட்டு நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கேப்பபிளாக இருக்கணும். ஸோ அதாவது நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நிரப்பி வச்சுக்கிறணும், சரிங்களா. அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்துட்டு என்னது மற்றவங்களுக்கு அதை வந்து கொடுக்க முடியும், சரிங்களா. இப்போ வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்குன்னா அதில் வந்து தண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஃபுல்லாக நிரம்பிச்சுனா தான் அது ஓவர்ஃப்ளோ ஆகும், சரிங்களா. ஸோ வந்து அந்த மாதிரி தான், சரிங்களா. நம்மக்கிட்ட நிறையா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், காசாக இருந்தாலும், அது பாசமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிரப்பி வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள லவ் பண்ணுறேன், இவங்கள லவ் பண்ணுறேன் சொல்லல. அதாவது விஜய் கூட ஒரு டைலாக் சொல்லுவார் ஒரு படத்தில், என்னென்னா
என்னன்னா அவங்கள லவ் பண்ணுறேன் இவங்கள லவ் பண்ணுறேன் சொல்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்றை நீ லவ் பண்ணு, உன்னோட லைஃப் லவ் பண்ணு, உன்னோட கரியர் லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரிங்களா? ஸோ வந்து அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்ல வரது அதே மாதிரி தான். சரிங்களா? இங்கே வந்து என்ன பிரச்சனையாக வேணால் உங்களுக்கு இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளோட லைஃப், நம்மளுடைய ஆசை என்ன, நம்மளுடைய விருப்பம் என்ன, அதை நோக்கி நீங்கள் வந்து பயணம் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் வந்து லைஃப்பில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஏன்னா வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதாவது நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக வாழும்போது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குமா, நம்மளுக்காக நம்ம வாழும்போது சந்தோஷம் கிடைக்குமா? அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தோன்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான சந்தோஷமே கிடைக்காது. ஐயோ அவங்க அதை சொல்லிடுவாங்களோ, இவங்க இதை சொல்லிடுவாங்களோ, அவங்க அந்த குறை சொல்லிடுவாங்களே, இவங்க இந்த குறை சொல்லிடுவாங்களே, அவங்க நம்மளை வந்து அப்படி பேசிடுவாங்க இப்படி பேசிடுவாங்க, அவங்களுக்கு பயந்து இருக்கணும், இவங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்காக பயந்து இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து சந்தோஷமே கிடைக்காது. நம்மளுக்காக நம்ம வாழும் பொழுது தான் வந்து நம்மளால் வந்து சந்தோஷத்தை வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா வந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கேட்குறத இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளோட லைஃப்பில் வந்து எப்படி வந்து முன்னுக்கு வர்றது. சரிங்களா? நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். சரிங்களா? நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குமோ செய்யணும். ஒரு லாங் ட்ராவல் போகணுன்னு தோணுச்சா போயிடணும். சரிங்களா? அதாவது வந்து தப்போ சரியோ நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே செய்யணும். அந்த செயல் செஞ்சு முடித்த பின்னாடி அது தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, தப்பாக இருந்தால் திருத்திக்கலாம், ரைட்டாக இருந்தால் ஓகே என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் மற்றவங்க வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் வரும். இங்கே சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் கேட்குறது கிடைக்கும், நினச்சது நடக்கும் அப்படின்றது தான். அதுதான் வந்து உண்மை. சரிங்களா? இது வந்து அனுபவ ரீதியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனை தீரணும்னு நினச்சிங்கன்னா செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுடைய பிரச்சனையை உங்களால் மட்டும்தான் தீர்க்க முடியும். ஸோ வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வந்து உங்களை நீங்களே வந்து நேசிக்க ஆரம்பிங்க. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தான் பூர்த்தி பண்ண முடியும். நம்ம மனசு வச்சா தான் முடியும். நம்மளுக்காண்டி வந்து யாருமே வந்து மனசு வைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்மளோட பிரச்சனை யாரால் தீர்க்க முடியும், நம்மளால் தீர்க்க முடியும். அதுக்கு என்ன வழி, சந்தோஷமாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன வழி, செல்ஃப் லவ் பண்ணணும். எனக்கு என்னென்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணால் லைஃப்பில் முன்னேறுவேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய லெவலில் இருந்தால் அது அப்புறம் வந்து என்னது மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். அது மூலமாக நம்மளுக்கு இன்னும் நிறையா சந்தோஷங்கள் வந்து கிடைக்கும். உண்மையிலே வந்து ரொம்ப நான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் அதாவது செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். அதாவது ஒரு பிரச்சனை, அதாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுலேருந்து அழிஞ்சு குவிட் ஆகிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுலேருந்து அது வந்து என்ன அந்த விஷயம் வந்து என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாலும் சரி, அது எனக்கு நல்லதை கொடுத்தாலும் கெட்டதை கொடுத்தாலும், அது எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன அதனுடைய முடிவு வந்து அதனுடைய விளைவு எதுவாக இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து அதை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து அதில் வந்து ஃபுல்லாக இன்டெப்த்தாக போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது மட்டும்தான் வந்து அதை வந்து சுத்தமாக வந்து மறந்துடுவீங்க எடுத்துகிட்டு வந்து. சரிங்களா? சுத்தமாக மறந்துடுவீங்க. ஸோ வந்து நானும் அப்படி தான். சரிங்களா? நான் வந்து அதை வந்து குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல, நான் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் என்னால் வந்து முடியல. சரிங்களா? வந்து அதுலேருந்து எப்படியாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ நானும் அந்த மாதிரி நினச்சிருப்பேன். ஆனால் என்னால் வந்து முடியல. ஸோ அது நீ என்ன இதிலே நீ கடை அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனாக அது மாதிரி அமைஞ்சிச்சு, எல்லாமே அது மாதிரி அமைஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக வந்து 24 வருஷம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு நான் அது வந்து இன்டெப்த்தாக போய் அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு செல்ஃப் லவ். அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வந்து அது நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு லெசனை கொடுக்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்கணும்,
அது முடியிற வரைக்கும், அந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்மளை நம்ம வந்து கொடுத்து, நம்ம வந்து கிவ் அப் பண்ணி, நம்ம வந்து ஃபுல்லாக அந்த அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் வந்து போய் ஆழமாக வந்து ஆழமாக போய் நம்ம வந்து ஒரு லெசன்ஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து வெளியில் வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ரெண்டாவது வந்து செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே வந்து தீரும். சரிங்களா? நம்ம வந்து வேறு எதையும் பற்றி நினைக்காம நம்மளை பற்றி நம்ம நினச்சோம்னாலே வந்துட்டு நம்ம எப்படி முன்னேறது, நமக்கு என்னென்ன பிடிக்கும், நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். ஸோ வந்து முக்கியமாக அந்த செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து டெப்த்தாக போங்க. அதில் வந்து என்ன பாடம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. செகண்ட் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்தளவுக்கு இது சொல்லிட்டேன். அந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து இன்டெப்த்தாக வந்து போங்க. இன்டெப்த்தாக போய் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் லவ் அப்படின்றத நீங்கள் என்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு விடிவு காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.